நாட்டின் கண்கள். அப்படிப்பட்ட பெண்களை கௌரவிக்க தான் இந்த மகளிர் தினம் அன்று பல போட்டிகள் வைத்து அதற்கு பரிசும் அளித்து நம்ம தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் இந்த விழாவை நமக்காக நம்ம ஊர்ல இங்க ஏற்படுத்தி தந்திருக்காங்க. பலரும் ஆட்சிக்கு வருவதற்காக பல பொய்யான வாக்குறுதிகளையும் பல நம்பிக்கைகளையும் தருவாங்க. ஆனா எங்க விஜயண்ணா மட்டும்தான் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே பல அதிசயங்களை நமக்காக இங்க செய்திருக்காரு. இன்னும் பல நன்மைகளை செய்யவும் தயாரா இருக்காரு. தமிழகத்திலேயே முதல் முறையா பெண் ஆளுமைகளை கொள்கை தலைவர்களாக ஏற்ற முதல் அரசியல் கட்சி நம்ம தமிழக வெற்றி கழகம் தாங்க. பெண் ஆளுமைகளை தலைவர்களா ஏற்றிருக்காங்கன்னா பெண்கள் தைரியத்திலையும் பொறுமையிலையும் தன்னம்பிக்கை போன்ற இந்த எல்லா விதத்திலையும் ஆண்களை விட சலிச்சவங்க இல்லை என்பதை சொல்றதுக்காக தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்துல இந்த இரண்டு பெண்மணிகளையும் முன்மாதிரியா கொண்டு இது தமிழக வெற்றி கழகத்தையே உருவாக்கி இருக்காங்க. அரசியலுக்கு வந்துதான் பிழைக்கணும் என்பதற்கு விஜய் என்ன மார்க்கெட் போன ஹீரோவாங்க? இல்லைங்க, அவரு மாஸ் காட்டுற ஹீரோ. அப்படி இருக்கும்போது அவர் ஏங்க அரசியலுக்கு வரணும்? தனக்கு கிடைச்ச பேருக்கும் புகழுக்கும் காரணமான என் மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் என்பதுதான். என்ன செய்யலாம் என்று யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஏன் அரசியலுக்கு போய் நம்ம மக்களுக்கு ஏதாவது பண்ணக்கூடாது என்று முடிவெடுத்து உருவான கட்சி தாங்க நம்ம தமிழக வெற்றி கழகம். கட்சினா தனித்து செயல்பட முடியுமா? அதுக்குதான் நம்ம இந்தியாவின் முதுகெலும்பான இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு பல பொறுப்புகளை கொடுத்து அந்த பொறுப்புகளை அவர்கள் சரியா செய்யவும் உறுதுணையா இருக்காரு நம்ம விஜய் அண்ணன் அவர்கள். அதற்கும் பல கேள்விகள் எதிர்கட்சிகள் இருந்து, என்ன உங்க கட்சியில ஒரே இளைஞர்களாவே இருக்காங்களே என்று. அதற்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் ஹீரோவான விஜய் அண்ணன் இந்தியாவின் எதிர்காலமே இளைஞர்தான் இருக்குன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட இளைஞர்களை மட்டும்தான் என் கட்சியே நான் உருவாயிருக்கேன், அதுல வெற்றியும் பெறுவேன் என்று பதிலடி கொடுத்தார். காவலனாக நம்மை பாதுகாக்க நண்பனாக நம்முடன் இணைந்து கில்லி மாதிரி வந்து மாண்புமிகு மாணவனை ஒன்று திரட்டி எதிரணி மெர்சலாக புலி போல பாய்ந்து வேட்டையனாக உலா வந்து நாளைய தீர்ப்புக்கு பிறகு அவரை தலைவா என்று நம்ம கூப்பிட ஜனநாயகத்தையே தெரிக்க விட போற நம்ம தமிழர் பிரியமானவர் தலைவர் விஜய் அண்ணன் அவர்களை பிகழ் பாட்டு வருவாங்களா? விஜய் அண்ணா அவர்களை மாற்ற வயதில்லை என்றாலும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு நிமிஷம் இதை நான் அவருக்கு போடணும்னு ஆசைப்படுறேன். இப்போது பேச்சு போட்டியாளர் ஆசினி அவர்களின் அப்பா விக்ரம் அவர்களை VKRS தியாகு அவர்கள் சிறப்பிப்பார்.